எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு. கட்டல, கட்டிட்டு வந்துட்டுமா? கட்டியாச்சு. கட்டிட்டேனா? கட்டிட்டீங்க மாமா, வாங்க மாமா. இல்ல அவசரத்துல நான் கண்ணாடி எங்க விட்டேன்னு தெரியல. மாமா நீங்க கிளாஸ் போட்டுட்டு இருக்கீங்க மாமா, போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க. இருக்க. வாங்க, உட்காருங்க. இது என்னமோ பாத்து எனக்கு மாமா. இருங்க. இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். மாமா, மாமா இந்தங்க தண்ணி. மாமா, மாமா. ஐயோ, என்னங்க? அம்மா, என்ன ஆச்சு பாபா? மாமா, மாமா, இந்தங்க மாமா தண்ணி குடிங்க. திடீர்னு மாமா மயங்கி விழுந்தப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். எனக்கு என்னமோ தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் சீரியஸா இருக்குமா டாக்டர்? மெடிக்கல் டைம்ல we call as AMI. அப்படின்னா என்ன டாக்டர்? ஏஜ் ரிலேட்டட் மெமரி இம்பேர்மெண்ட். புரியுற மாதிரி சொல்லணும்னா வயசான காலத்துல மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தோட ஃப்ளோ வந்து குறையும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஞாபகம் மறதி கண்டிப்பா வரும். அதனால மாமாக்கு ஏதாவது பாதிப்பு? நோ நோ நோ, நாட் தட் சிவியர். நான் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவே போதும். ஓகே மேடம், கௌதம்கிட்ட சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன் மேடம். ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். வெற்றி 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 வெற்றி. ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான் திறந்துட்டான் திறந்துட்டான். என்னடா சினிமாவுல முத சீன்ல வர ஹீரோ மாதிரி வெற்றி வெற்றி டயலாக் பேசுற? எப்பா எனக்கு வேலை கச்சிச்சுப்பா, வேலை கச்சிச்சு, வேலை கச்சிச்சுப்பா, வேலை கச்சிச்சு. என்னடா சொல்றேன் நான் சொல்ல. ஆமாம்மா. டண்டனக்கா 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 அச்சோ. என்ன கேள்வி கேட்டாங்க? ஏமா அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சும்மா டான் டான் பதில் அடிச்சு விட்டோம்ல. ஏன்டா கோயில்ல மணி எப்படி அடிக்குதுன்னு கேட்டாங்களா? இங்க பாருமா. சும்மா இருங்க. நீ சொல்லு நான் டான் டான். சொல்லு. நான் பதில் சொல்றத பார்த்துட்டு சும்மா ஆடி போட்டானுங்கல்ல. சார் நீங்க இங்க இருக்க வேண்டியதே இல்ல, அமெரிக்கால இருக்க வேண்டியது மூஞ்சி மேலே சொன்னானுங்கல்ல. ஐயே புள்ளனா புள்ளதான். என்ன பின்ன என் தகுதிக்கு அந்த கம்பெனில வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் பரவாயில்ல சார், 6 மாசத்துக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறோம்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றேன், நியாயமா பேசணும்ல. நான் கும்பிட்ட தெய்வம் கண்ணை திறந்துருச்சுப்பா, கண்ணை திறந்துருச்சு. அட ஏமா, நான் கண்ணை திறந்தோன்னே காலங்கத்தால என் முன்னாடி வந்து நின்னாலே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான்மா தெய்வம். காலையில பார்த்ததுக்கே உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நாள் முழுக்க நீ பார்த்தா எப்படி இருக்கும்? அம்மோ, நீ எதுக்கு அனாவசியமா சிட்டியை சுத்தி ஆட்டோ ஓட்டுன்னு போற? ரேஷன் கார்டு கொடுக்க வந்த பொண்ண நம்ம ரேஷன் கார்டு லிஸ்ட்லயே ஏத்திக்கடான்னு சொல்றேன், அவ்வளவுதானே. ஐயோ, ஆத்தாளுக்கு மவனுக்கும் பேராசை. ஏண்டா கதிரு, கூட பிறந்த அக்காளுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்காத. நீங்க என்ன பண்ணீங்க? நான் செய்யாதத அவளுக்கு உசுறு கொடுத்ததே நான் தானே. பாத்தியா, மலுப்புறத பாத்தியா? நீ வாடா செல்லம், உனக்கு ஆட்டுக்கால் சூப். ஐயோ, ஆட்டுக்கால் சூப்பா? எனக்கு ஒரு குண்டா மட்டும் போதுமா? எப்படி இருக்கார் கோகிலா? இப்பதான் மாத்திரை சாப்பிட்டு படுத்தாரு. அப்பாவை
மாமாவை ஏன் வெளியில அனுப்பிச்ச? ஏற்கனவே அவர் மயங்கி விழுந்திருக்காருல்ல. சொன்னேங்க, நான் தான் போவேன்னு பிடிவாதமா கிளம்பினாரு. அவரை நீ வெளியே அனுப்பிச்சது தப்பு. போலீஸோட மாமா வந்து இறங்குனதை பார்த்தப்ப எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? ஏதோ மெடிக்கலா என்னென்னமோ சொன்னாரு. மாமாக்கு வயசாகுது, அதனால பிரெயினுக்கு போகிற அந்த பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மி ஆயிடுமா. வேற என்னமோ சொன்னாரே. அல்சைமர்? ஏஎம்ஐ, ஏஜ் ரிலேட்டட் மெமரி இம்பேர்மெண்ட். அது என்ன ஆகுமா? சின்ன சின்ன மறதிகள். இந்த வீட்டு சாவியை வச்ச இடத்துல இருந்து மறந்துடுறது, ரீசெண்டா படம் ஏதாவது பார்த்திருந்தா அதோட பேரை மறந்துடுறது, தன்னோட பேரை மறந்துடுறது. இப்போ மாமாக்கு ஆயிருக்கிற மாதிரி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொன்னாரு? ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்துக்கணுமா, ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஹெல்த்தி அட்மாஸ்பியர். அவர் எழுதி கொடுக்குற மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே சீக்கிரமாக க்யூர் ஆகிடும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னார்.